ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செய்யார் விக்கி. வாங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஐயங்கார் குளத்தில் இருக்கிற நடவாவி கிணத்துக்கு போகலாம், பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு சொன்னால், காஞ்சிபுரத்திலிருந்து பொஞ்சியரசந்தாங்கல் வழியாக கட்டைக்கூத்து சங்கம் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நடவாவி கிணத்துக்கு வந்துடலாங்க. இங்கே வந்தால் கோயில் திருப்பணி வந்து நடந்துருக்குதுங்க. ஏன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகுது போகுது, அதனால் திருப்பணி நடந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே உள்ளார வந்தால் கஜலட்சுமி தாங்க நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குதுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றம் இறைக்கிறதுக்கு, தண்ணீர் இறைக்கிறதுக்கு ஏற்ற இறைப்பாங்களே, அது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய நடவாவி கிணறு, நடானாலும் கிணறு தான், வாவினாலும் கிணறு தான். அதனால் கிணற்றுக்குள் கிணறு, அதுதாங்க நடவாவி கிணறு. இந்த கிணறு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. கிணத்துக்குள்ளே போகிறதுக்கு 48 படி இருக்குதுங்க. அதில் 27 படி வந்து 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. உள் மண்டபத்தில் இருக்கிற 12 கால் மண்டபம் 12 ராசிகளை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள் மண்டபம், அந்த மண்டபத்திற்குள் ஒரு கிணறு அப்படின்ற அமைப்பில் தாங்க இருக்குது. கிணற்றுக்குள் கோயில் யார் கட்டுறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குமார தத்தாச்சாரி அவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் கலைநுட்பத்தோடவும் கலை நயமிக்கதாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குதுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம வரதராஜ பெருமாள் பார்த்திங்கன்னா ஐயங்கார் குளத்தில் இருக்கிற சஞ்சீவராயர் கோயிலுக்கு வந்து திருமஞ்சனம் எல்லாம் நடந்துட்டு, அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நடவாவி கிணத்துக்கும் வந்து 3 முறை சுற்றி வந்து திருமஞ்சனம் நடக்குங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வரதராஜ பெருமாள் பார்த்திங்கன்னா பாலாற்று படுகையில் தங்க மீன் பிடிக்கிற உற்சவம் பார்த்திங்கன்னா நடக்குங்க. அதையும் முடிச்சுட்டு மறுநாள் சுவாமி பார்த்திங்கன்னா திரும்பவும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிடுவாருங்க. நம்ம வரதராஜ பெருமாள் பார்த்திங்கன்னா உற்சவரா இங்கே தாங்க அமர்ந்திருப்பாருங்க. இங்கே இருந்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சுட்டு விடியற்காலையில் புறப்பட்டு கோயிலுக்கு போயிடுவாருங்க. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற தூணில் இருக்கிற எல்லா சிற்பமும் ஒவ்வொன்றும் அழகாக மராமரத்து பணிலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த நடவாவி உற்சவத்தை பற்றி சொல்லுங்கன்னு இங்கே இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டேங்க. அவங்கள ஒருத்தர் இதை பற்றி அழகாக விரிவாக சொன்னாருங்க. காஞ்சி வரதராஜ பெருமாள் ஐயங்கார் குளம் ஸ்ரீ சஞ்சீவராயர் கோயிலுக்கு எழுந்தருளி நடவாவி கிணற்றில் வலம் வருதல் சிறப்பு உற்சவம் நடவாவி 13ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் இந்த நடவாவி கிணற்றில் வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்தருளுக்கு சிறப்பான தருணம் இது. எங்கள் ஐயங்கார்குளம் கிராமத்துக்கு காஞ்சி வரதர் வருவது சிறப்பான தருணமாகும். ஊர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு பொது விழாவாக, சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இது சித்திரை திருநாள், சித்திரை பௌர்ணமி அன்று வரும். இந்த வருடம் வந்து 13/4/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இந்த நடவாவி கிணற்றில் நீர் இறைத்து மற்ற தூய்மை பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு இந்த திருவிழாவை காண சுற்றுப்புறம் இருக்கும் 50 கிராம மக்கள் மற்றும் காஞ்சிபுரம் நகரம் மற்ற பெரிய ஊர்களிலிருந்து வருவது சிறப்பாகும். இந்த திருவிழாவை காண அனைவரும் வந்து காஞ்சி வரதருடைய அருள் பெறுமாறும், மற்றபடி இங்கே கிராம பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீ தேவ வரதர் அன்னதான குழுவினர் இருந்த 2 நாட்களிலும் அன்னதானம் வழங்கப்படும். அதில் கலந்து கொண்டு இது காஞ்சி வரதர் அருளை பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடவாவி கிணறு என்பது 48 படிகளுடன் உள்ள சிறப்பான பூமிக்கடியில் உள்ள கிணறாகும். 48 படிகள் என்பது ஒரு மண்டலத்தை குறிக்கும். முதல் 27 படிகள் வந்து 27 நட்சத்திரத்தை குறிக்கும். மேலும் உள்ளே வந்து 12 தூண்களுடன் சிறப்பான கலை நுணுக்கத்துடன் உள்ள மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்தது சிறப்புமிக்க தருணம்.
இரவு 9 மணிக்கு மேல் ஒரு 10 மணிக்குள் இந்த சிறப்பு வைபவம் நடைபெறும். இதை காண கண்கோடி வேண்டும். மக்கள் அனைவரும் வந்து தரிசித்து செல்லுமாறும். இந்த கிணற்றில் இறங்கி 3 முறை வரதர் வலம் வந்த பிறகு காஞ்சி வரதர் வந்து பாலாற்று படுகையில் அங்கு எழுந்தருளி இரவு கால பூஜையை முடித்து காஞ்சிபுரம் திருக்கோயிலுக்கு திரும்பச் செல்வார். இது இந்த எங்கள் ஐயங்கார்கள் கிராமத்திற்கு உரிய சிறப்பு உற்சவம் காஞ்சி வரதர் வருகை. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜபுரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயங்கார் குளத்தில் இருக்கிற சஞ்சீரோயர் கோயிலுக்கும் நடவாய் கிணத்துக்கு தாங்க வரப்போகிறாரு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாங்க உற்சவம் நடக்க போகுதுங்க.